الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن أبيه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, தோழர்களே, யாரும் குறிப்பிடவே இல்லையா? நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமாக ஆனது, அல்லாஹ் எப்படி அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்ல வைத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல நம்ம கதி என்ன அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்றால், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, சூரத்துல் பக்ராவில் இந்த ஆயத்து, லகுன்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளிலிருந்தும் கை சேதவாளர்களிருந்தும் ஆகிவிடுவீர்கள். எதை நீங்க கை வச்சாலும் கை சேதம் தான். ஏன் அப்ப நாம இன்னைக்கு எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகுது பாத்தீங்களா? இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உண்டாகும். இன்னைக்கு பீவி சோறாக்குறாங்க. சோறாக்கும் போது நல்லபடியா சோறு வந்துச்சு, சந்தோஷப்படுவாங்க. சோறாக்கி எடுத்து பார்த்தா களி மாதிரி இருக்கு. யார் சாப்பிடுவா? எனக்காவது ஒரு நாள் அப்படி செஞ்சுட்டா அதுதான் முளை, சரி பரவாயில்லன்னு சாப்பிடுவாங்க. டெய்லி திறந்தா களி தான். என்னங்க சோத்து அடுப்பில் வச்சா அப்படிதாங்க வருது, சாப்பிடுவீங்களா? அவ்வளோதான், களி கிண்டிடுவார் பீவி. யாரா இருந்தாலும் அதுதான் புதுகுமா. இப்ப சோறு நல்லா வருது இல்லையா, குமார் இருக்கு வாங்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹமத்துல இருந்து. நீங்க சால்னா வைக்கிறாங்க, டேஸ்டா சால்னா இருக்குங்கிறமே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துல இருந்து இருக்கு. லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லைன்னா நீங்கள் நஷ்டவாளியாக கை சேதவானவர்களாக மாறி போவீர்கள். அப்படின்னா நீங்க ஆகிரத்துடைய விஷயத்துல இல்ல, துனியாவுடைய விஷயத்திலையும் கை சேதமானவங்களா இருக்கு. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொன்றும் ஒரு டீ போடுறாங்க, ஒண்ணு இல்ல, இப்ப டீ வந்துச்சு, என்னமா சூடா இருந்துச்சு, ஆனா தேன் மாதிரி இருந்துச்சு, குடிக்க முடியல, வாயில வச்சாலும் திகட்டுது. என்னமா போச்சா? இதுக்கு பேர் சர்பத் டீ அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் என்னமா? சர்பத் டீ. மலேசியால இந்த மாதிரி இருக்கு, வழக்கம் உண்டு. மலேசியாவில் ஐஸ் டீ, ஐஸ் காஃபி, ஐஸ் மைலோ அதெல்லாம் அங்கே விற்கும். அழகான டீயை போட்டு அதில் ஐஸ் கட்டி தூக்கி போட்டுருவான். அடப்பாவிகளா அப்படின்னா ஐஸ் பனாஸ் அப்படின்னு, ஐஸ் டீ அப்படின்னு சொல்லி அங்கே விற்கிறாங்க. ஐஸ் தேத்தாரி அப்படின்னு விற்கிறான், குடிக்கிறாங்க அங்க. என்னமோ அந்த மாதிரி இது சர்பத் டீ. அதுல சர்பத்லையும் இது ஸ்பெஷல் சர்பத் டீ, திகட்டுது அப்படியே தேன் மாதிரி. பாத்தீங்களா? அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல கொஞ்சம் கம்மியாயிருச்சு, வேற ஒன்று.
அதனால அது ஹாசிரின்னு இருந்துருச்சு, சர்பத்தாயிருச்சு, டீ சர்பத்தாயிருச்சு. அப்ப ஒவ்வொன்றும் கரெக்டானதா வரணும்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கணும். அப்பதான் நீ டீயா குடிக்க முடியும், பிரியாணியா சாப்பிட முடியும், கஞ்சியா குடிக்க முடியும். ஒரு தடவை எங்க வீட்டுல கஞ்சி செஞ்சாங்க ஆச்சுங்களா. கஞ்சியா இருக்கணுமா இல்லைங்களா? குக்கரை திறந்து பார்த்தா சோறா நிக்குது, தண்ணிய கம்மியா வச்சுட்டாங்க, சோறாயிருச்சுங்க. ஆனா அள்ளி சாப்பிட்ட கஞ்சி டேஸ்ட், அள்ளி சாப்பிட்டா எப்படி இருக்குது, கஞ்சி டேஸ்ட் இருக்குது. ஆனா சோறு இது என்னன்னு சொல்ல கயிறு, இன்னைக்கு அதுதான் நமக்கு தின்னு, அவ்வளவுதான். ஜி சில அப்படித்தான் என்ன பண்ண. இப்ப ஒவ்வொன்றும் அதுவா உனக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, வர்றமா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாம அதுவாக உன் கைக்கு வராது, வராது. அப்ப அல்லாஹ் சொல்றான், லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லையெனில் லகுன்தும் மினல் காசிரீன், நீங்கள் கை சேதவர்களாக ஆக்கி விடுவீர்கள். சும்மா சொல்லல, சத்தியமா சொல்றேன், நீங்க கை சேதவனா போயிருவீங்க. ஜுப்பா தைக்கணும் ஆச்சுங்களா, ஒழுங்கா தச்சா ஜுப்பா, கொஞ்சம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு, ஜுப்போ, அது ஜுப்போ இல்ல ஜுப்போ போடுவோம். என்ன அங்க அல்லா ஒரு ரஹமத்துல கொஞ்சம் விட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த ஆள் தைக்கும் போது கொஞ்சம் இழுத்துருச்சு, போட்டாக்க இங்க கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கு, இங்க கொஞ்சம் மேல நிக்குது, ஜோப் இந்த நிக்குது, இப்படி நிக்குது, அவ்வளவுதாங்க. இல்லைங்க கொஞ்சம் தூரம் வைக்கும் போது தூங்கிட்டேன், கொஞ்சம் இப்படி போயிடுச்சு, பரவாயில்ல போட்டுக்க அப்படின்னு போடுவோம்பா. உங்களை பாடி கூட்ட கணக்கா இருக்கு, போயா இதோட போட சொல்ற இருக்குமா இல்லைங்களா? ஐயா தூக்கி போடியா, அதை தூக்கி பேர போட்டுருவோம். வாங்கின துணி 300 ரூபாங்க, வாங்கின துணி 300 ரூபாய், 3 மீட்டரு 900 ரூபாய் ஆச்சு. இல்ல பரவாயில்ல எடுத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, போடுவோம், அதை தூக்கி பேர போட்டுருவோம் பாருங்க. அப்ப காசினா ஏதாவது அது வேஸ்டா போடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா மட்டும்தான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அது கரெக்டானதா வரும். அதனால ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிஸ்மில்லா அப்படின்னு செய்ய, பிஸ்மில்லான்னு செய். குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தஅ பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கப்படாது அழிந்து போனதா இருக்கும். தேவையில்லை, ஏன் திறமை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் பிஸ்மில்லா சூப்பரான குணம் தரும். வச்சிருந்தாலும் அது எல்லாமே சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சக்கரை போடுது, இன்ஷா அல்லாஹ் நல்லா தேன் டீ கொண்டு கொடுத்துறாரு. என்ன மூலா என்ன செய்யணும், நாளைக்கு என்ன டீ இருக்கு, டீ மாறி இருக்கு சரிங்களா, டீ மாறி போயிடக்கூடாது, டீ சர்பத்தா மாறி போயிடக்கூடாது. என்ன இருக்கணும், டீ மாறி டீயா ஒரு டீ இன்ஷா அல்லாஹ். எப்படி ஆரம்பிக்கணும், நீங்க பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா நீ என்னத்தை போட்டாலும் நல்லா இருக்கும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஆபாதாக்கி வச்சிருவோம், சூப்பராக்கி வச்சிருவோம். அப்ப எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கினால் அது நாசமானதாக போய்விடும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரஹ்மத்துஹு
அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லாமல் இருந்தால், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லத்தபஅத்துமு ஷைத்தான இல்லா கலீலா, நீங்கள் ஷைத்தானை சத்தியமாக பின்பற்றி இருப்பீர்கள், ஒரு சிலரை தவிர. இல்லா கலீலா, போயிருப்பீங்க. இத்திபாவு ஷைத்தான்ல போயிருப்பீங்க, ஷைத்தானுடைய வழித்தோன்றலா போயிருப்பீங்க. அல்லாஹ் ஃபஸல் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா ஷைத்தான் பக்கம் இல்லாம உங்களையும் தாடி தொப்பி அப்படின்னு இபாதத்து தராவீன்னு உங்களை இந்த பக்கம் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல இருந்து உள்ளது. இன்னைக்கு நாம ஓடிட்டு இருக்கிற மதரசாவுல இது நம்முடைய ஃபஸல்ல இல்ல, நம்முடைய திறமையில உள்ளது இல்ல. ஷைத்தான் பக்கம் போகாம ஓடும் மாணவனை ஆக்கிறது ஆக்கிப்போம் யாரும் இல்லை. ஷைத்தான் சிந்தனை போட்டு என்னடா இப்படி உட்காந்து இந்த ஜத்து அடிக்கிறாரு, அந்த ஜத்து அடிக்கிறாரு, அவரு திட்டுறாரு, இவரு திட்டுறாரு, காணா மூக்கு போடுறாங்க, இவர் அது சொல்றாரு, இத்தனையும் கஷ்டப்பட்டு வைத்து உட்காந்துக்கணுமா அப்படின்னு ஷைத்தான் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ கிளம்பிருப்பார் உமர். வாழ கிளம்புவீங்க போவீங்க இருக்க மாட்டோம் பாருங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா என்ன அழகான முறையில் அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு தான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானை பின்பற்றி இருப்ப, நான் உன்னை என் ஃபஸலை கொண்டு இங்க உட்கார வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறேன், என் ஃபஸலை கொண்டு உன்னை குர்ஆன் ஓத வச்சுட்டு இருக்கிறேன். குர்ஆன் ஓதுனீங்களா இன்னைக்கு விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வுடைய ஃபஸல் அது, அல்லாஹ்வுடைய ஃபஸல். அல்லாஹ்வுடைய ஃபஸல் ரஹ்மத் இல்ல, நீ குர்ஆன் ஓது நினைப்ப வார்த்தை கூட எழுத மாட்டேன். நினைப்பு நினைப்பாவே இருக்கும். ஓதணும் எப்படியாவது ஓதுங்க, எப்படியாவது எதையாவது ஒரு வேலை அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பா. ஒரு நாள் அந்த குர்ஆன் தொடவே முடியாது. சில நேரங்களில் பார்ப்போம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம மேல முந்தி இருக்கும், எல்லா வேலையும் செஞ்சிருப்போம், குர்ஆனும் ஓதிருப்போம், எல்லா வேலையும் செஞ்சிருப்போம், குர்ஆனும் ஓதிருப்போம். என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அன்னைக்கு உன் மேல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால்தான் நற்காரியங்கள் செய்வாய். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல, ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது, ஷைத்தானை தான் நீ பின்பற்றி இருப்பாய். இது 2வது ஆயத்துங்களா. இன்னொரு ஆயத்துல என்ன சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு, பை இதெல்லாம் குர்ஆன் பை, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் கருணையும் உன் மீது இல்லாமல் இருந்திருந்தால், லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் ஐயுதில்லுக், உங்களிலிருந்து ஒரு கூட்டம் வழிகட்டவர்களாக போயிருப்பீர்கள், வழிகட்டு போயிருப்பீங்க, ஹராத்துல போயிருப்பீங்க, பாவங்களை செய்திருப்பீர்கள், அட்டுழியங்கள் செய்திருப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல நல்லவனா வச்சிருக்காமே, இது அல்லாஹ்வுடைய ஃபஸல். நீங்க வட்டி வாங்காம இருக்கிறியா, ஓ திறமை இல்ல, அல்லாஹ்வுடைய ஃபஸல் உன வட்டி வாங்காம வச்சிருக்காங்க. பஞ்சமா பாதகங்கள் இருக்கே மூலா, அல்லாஹ் முடியாதா? ஏதேது செய்திடுமோ பாவி வீதி, ஏதேது செய்திடுமோ, ஏதேது செய்து என்னை மோசம் செய்யுமோ, பாதகம் செய்து பழியாக செய்யுமோ, ஏதேது செய்திடுமோ பாவி வீதி, ஏதேது செய்து ஒரு நிமிஷம் நானா எவ்வளவு தக்குவாவான தெரியுங்க. போய் அவன் பக்கமா என்ன நினைச்சிட்டு இருக்கு? அல்லாஹ்வுடைய ஃபஸல் ரஹ்மத் அல்லாஹ் உன்னை விட்டு எடுத்து விட்டால், தேவடியால் விட்டு நாயாக செய்யும்.
அங்க போய் நாய் மாதிரி இருக்க வச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அவன் திறமையா, நம்ம திறமையா தக்வாவா இருக்கிறது, நம்ம திறமையா இந்த பாவங்களை செய்யாம இருக்கிறது. இதுவரைக்கும் நான் எந்த கொலையும் செஞ்சது இல்லை, எந்த விபச்சாரமும் செஞ்சது இல்லை, எந்த விதமான திருட்டும் பண்ணது இல்லை, எதுலையும் அல்லாஹ் இதுவரைக்கும் உடனே அவன் ஃபஸ்ல கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான். நல்லவனா அல்லாஹ் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நாம சென்பாய் வாங்க வாங்க அவுலியா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அல்லாஹ் அவங்களை ஆக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் ஜல்ல நம்முடைய மொத்த தக்குவாவை உருட்டி கொண்டு போய் போறதுக்கு ஒரு நிமிஷம் போடுறதுதான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்தின் மின்கும் அன் யுதில்லூக்கும். அல்லாஹ் சொல்றான். ஜி இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஃபித் துன்யா, இந்த துன்யாவிலையும் நீ நல்லா வாழனா ரஹ்மத் வேணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மறுமையிலையும் நீ நல்லா வாழனா ரஹ்மத் வேணும். அல்லாஹ் சொல்றான் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. பை ஒவ்வொன்றும் எங்க ஆயத்து வருதுன்னு கேட்டா சொல்லியிருப்போம்ல. இந்த ஆயத்து சூரத்து நூறுல 14வது ஆயத்து. லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அதாபுன் அதீம். நீங்கள் எதை செய்தீர்களோ அந்த ஒன்றில் நீங்கள் அதாவை பெற்றிருப்பீர்கள், வேதனையை பெற்றிருப்பீர்கள். இப்போ உலகத்தில் நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆரம்பிப்ப, அதுல எல்லாத்தையும் அடி வாங்குவ. மறுமேல ஒரு காரியத்தை கொண்டு போய் நாம் பெரிய மறுமேல சொர்க்கவாசியான்னு நினைச்சு ஒரு காரியத்தை செய்ய, ஆனா அதுல கொஞ்சம் ரியா வந்துடும், முகசூலி வந்துடும், மறுமேல எப்ப வருவாங்க. அல்லாஹ்வுடைய ஃபதுல் ரஹ்மத் இல்ல இந்த உலகத்துல நீ நல்லவனா இருக்க முடியாது, மறுமேலே நல்லவனா இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்ற நல்லவனா நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும், கெட்ட காரியம் செய்யணும்னு நினைக்கிற, நீ நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த நல்ல காரியத்திலேயே அதாபுன் தமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீ அதாபுன் அதீம். இது ஒரு ஆயத்து. சரிங்களா? இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு என்ன சொன்னா இந்த ஆயத்துகள்ல? இந்த ஆயத்துல என்ன சொன்னோமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா என்ன ஆயிருப்பீங்க. இன்னொரு பக்கம் நாம நபிமார்களுடைய வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். நபிமாருடைய வரலாறு குர்ஆன்ல நபிமாருடைய வரலாறுகளை ஃபுல்லா எடுத்து பார்த்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு ரஹ்மத் செய்தாங்க. அல்லாஹ் தஆலாவே சொல்றான், ஒவ்வொரு நபிக்கும் நான் ரஹ்மத் செஞ்சேங்க. அல்லாஹ் ஒவ்வொரு நபியும் நபியாக இருந்ததும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாவு ஹாரூன நபியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் என் ஹாரூன், என் தம்பி ஹாரூனை வந்து எனக்கு ஒத்தாசி ஆக்கி கொடுக்கலான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. நம்முடைய ரஹ்மத்திலிருந்தும் அவர்களுக்கு ஹாரூனை நபியாக கொடுத்தோம். அந்த நபியை என்னுடைய ரஹ்மத்தில் நாம் நுழைக்க செய்தோம். இன்னஹு மினஸ் சாலிஹீன் வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா. அந்த நபிமார்களை ஜக்கரியா யஹ்யா ஈசா இலியாஸ் குல்லு மினஸ் சாலிஹீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா யஹ்யா ஈசா இலியாஸ் குல்லு மினஸ் சாலிஹீன் வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா. என்னுடைய ரஹ்மத்துல அவங்க நுழைச்சு வச்சிட்டோம். இன்னும் சாலிஹீன், அவங்க சாலிஹீன்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க சாலிஹீன்களா ஆகணும்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராம சாலிஹுடைய மகாமை பெற முடியாது. நாம நினைச்சிருக்கோம் நல்லா உட்கார்ந்து இரவெல்லாம் தொழுதாரு, அவர் சாலிஹ் ஆயிட்டாரு. அந்த தொழுகையை தொழுது
அதுல ஒரு முகஸ்துதியை கொடுத்து அதுல ஒரு பெருமையை கொடுத்து உன்னை சைத்தான ஆக்கி அல்லாஹ் நரகத்துல போய் விடும். என்ன ஒரு அஹமது காசு பணம் நிறையா கொண்டு போய் தர்மம் செய்வாரு. அந்த தர்மம் செய்ய வச்சு நரகம் போவார். தெரியுமா பாய்? தெரியுமா இல்லைங்களா? ஹதீஸ் தெரியுமா? காசு பணம் கொடுத்து தர்மம் கொடுத்தவன் நரகம் போவான். போவான் இல்லையாமா? ஜி முகக்குப்பர நரகத்தில் தள்ளப்படுவார்கள் 3 நபர்கள். யாருக்கு தெரியும்? அதை சொல்லுங்க பாப்போம். தெரியுமா சல்மான்? முகக்குப்பர 3 நபர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். யார் யார் மாத்தா சொல்லுங்க. 3 நபர்கள். முதல் ஆள் யார் தெரியுங்களா? ஆலிம் சார். முதல் ஆள் யாரு? ஹதீஸ் அவரு. ஒரு ஆலிமை மனுஷன்ல அழைக்கப்படும் கியாமத்துல. அந்த ஹதீஸ் எது தெரியுமா? ஜெய் என்னமா அந்த ஹதீஸ் எடுத்து வருவோம். கியாமத்துல யார் அழைக்கப்படும்? ஒரு ஆலிமை அழைக்கப்படும். அவர் உனக்கு இந்த இல்மெல்லாம் நான் கொடுத்தனேன், உலகத்துல என்ன செஞ்ச? குர்ஆன் ஹதீஸுடைய இல்முகள் கொடுத்தனேன். அல்லாஹ் நான் ஏறாத பேடைகள் உண்டா? நான் பேசாத பட்டமளிப்பு விழாக்கள் உண்டா? நான் முழங்காத மீனாது விழாக்கள் உண்டா? ஜும்மா மேடைகளை அப்படியே ஒளிவுபடுத்தினேன். என்ன அழகான பிரச்சனைகளை செஞ்சேன். அல்ல இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சேன்டா. முதலிசா இருப்பார். அவர் சொல்லுவார், 30 வருஷம் 40 வருஷம் புகாரி என்ன, மந்திக் என்ன, மிர்காத் என்ன, வைபதி என்ன, உல்லாஸ் என்ன, பிரிச்சு எடுத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி சேவை செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்னப்பா நானே ஒரு கித்தாபே இருக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம்? அல்லாட்ட ஓஹோ இதையெல்லாம் நீ செய்தாய் எதற்காக தெரியுமா? இவர் மாபெரும் பிரசங்கம் செய்பவர், இவர் சொல்லின் செல்வர், இவர் யாரு? நெருப்பு பேச்சாளர். அப்புறம் வேற நம்ம வச்சிருக்காங்க சண்டமாறுதல் பிரசாங்கி. அப்புறம் வேற என்ன வச்சிருக்காங்க? அணுகுண்டு பேச்சாளர், பீரங்கி பேச்சாளர், என்ன ராக்கெட் பேச்சாளர். அப்புறம் வரலைங்களா நம்மள? அணுகுண்டு பேச்சாளர், பீரங்கி பேச்சாளர், ராக்கெட் பேச்சாளர் வச்சிருக்காங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன புகழணும்னு ஆசைப்பட்ட பக்கத்து கீழ அது சொல்லப்பட்டு விட்டது. அது சொல்லப்பட்டு விட்டது. இங்க உனக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க உனக்கு லா நசீபலக், இங்க உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படியே நரகத்தில் இழுத்து கொண்டு போய் முகம் குப்பர தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானார். பயமா இருக்கு. நம்ம பார்த்து பயான் செய்யறோம், ஒரு நிமிஷம் நல்லா பேசுனாங்க, சைத்தான் கமுத்துருவாண்டே நல்லா வெஜிட்டு வந்தியா அப்படி முடிச்சு ரெடியா இருக்கு உனக்கு நரகம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானா. ஷேகுடைய பிச்சையில நான் இல்லை, இந்த பேசக்கூடிய நாவை கொடுத்தவன் யாரும் இல்லை, பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் யாரும் இல்லை, இந்த இல்மை கொடுத்தவன் யாரும் இல்லை, இராதாவை கொடுத்தவன் யாரும் இல்லை. இரண்டாவது ஷஹீதான ஷஹாதத்தை அடைந்தவர், அவர் முன்னாடி வருவார். அது சேர்த்துட்டீங்களா? ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தவர் அவர் வருவார். அல்லாட்ட முன்னாடி, என்னப்பா உனக்கு ஹயாத்தை கொடுத்துனேன், யாரெல்லாம் நான் என்ன மாதிரி போருக்கு போனேன் தெரியுமா? அந்த போர்ல போய் ثبت في الحديث الصحيح عن ابي هريره رضي الله تعالى عنه
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்யப்படுகிறது. அவங்க சொன்னாங்க, இன்ன அவ்வலுன் நாசி யுக்லா யௌமல் கியாமா, கியாமத்துல் நாளில் முதலாவது நபராக தீர்ப்பளிக்கப்படுபவர்களும் இருக்கிறார். ரஜுலுன் உஸ்துஷ்ஹித, ஷஹாதத்தான, இஸ்தஷத ஷஹாதத்தானாரே அந்த மனிதர். ஃபஉதிய பிஹி, அவரை கொண்டு வரப்படும். ஃபஅர்ரஃப நிஅமஹு ஃபஅரஃபஹா, அவருக்கு அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகள் எல்லாத்தையும் அங்க எடுத்து காட்டுவான். அவர் அதை ஒப்புக்கொள்வார். கால ஃபமா அமில்த ஃபீஹா, இவ்வளவு நிஅமத்துகளுக்கு செஞ்சனே உலகத்துல நீ வாழ்ற காலத்துல என்னடா செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான். அவர் சொன்னாரு, காத்தல்த ஃபீஹா ஹத்தா இஸ்தஷ்ஹத்து, யாருதான் நான் ஷஹீதா போற வரைக்கும் பாதுகார போர் செஞ்சேன், ஷஹீதா போற வரைக்கும் போர் செஞ்சேன், துண்டு துண்டா வெட்டப்பட்டேன். அல்லாஹ் சொல்லுவோம், அதெல்லாம் சரிதான், நீ வெட்டப்பட்டேன்னு சொல்லுமா இல்லைங்களா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, கதபித்த, பொய் சொல்ற நீ. வெட்டப்படலையாவது வெட்டப்படலையாவது ஷஹீதா இல்லையா, போர் செய்யலையா, உண்மைதான சொல்றாரு. ஆனா அல்லாஹ் சொல்ற கதபித்த, பொய் சொன்னாய். வலாக்கின்னக காத்தல்த, நீ போர் செய்தா இல்லைன்னு சொல்ல. லிஐயுகால ஹுவ ஜரீஉன், இன்னொரு ரிவாயத்துல இன்னஹு ஷுஜாஉன், இந்த ரிவாயத்துல இருக்கு ஜரீஉன், இன்னொரு ஷுஜாஉன் வருது, ஒரே அர்த்தம். ஜி, நீ மிகப்பெரிய வீரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ போர் செய்தாய். பக்கத்து கீழே அது சொல்லப்பட்டு விட்டது. சும்மா அமரபிஹி, அவரை கொண்டு உமிரபிஹி ஏவப்படும். நரகத்தின் மேல கொண்டு வச்சு தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே அப்படியே உறக்கடின்னு முப்பது விடுவார். அல்லாஹ் நவுது பில்லாஹ் மின், அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானா. இரண்டாவதான முதல் சொன்னேன் இல்லைங்களா ஜி, யாரு? ஆலிம் ஷா. அவர் ஒருவர் கற்பார், கற்பித்தும் கொடுப்பார். குர்ஆனை அழகாக ஓதுவார். என்னப்பா அமல் செஞ்ச? தஅல்லம்துல் இல்ம, கத்துக்கிட்டேன். கத்து கொடுத்தேன். உனக்காக வேண்டி குர்ஆன்லாம் ஓதுனேன். அவரு சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், கதபித்த, பொய் சொன்ன. வலாக்கின்ன தஅல்லம்த, நீ கற்றுக்கொண்டாய். யுகால ஆலிமுன், நீ ஆலிம் என்று மிகப்பெரிய ஆலிம்பா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக. வகரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை ஓதினாய். யுகாலு காரிஉன், என்னமா இருக்கிறார், பிச்செடுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவதற்காக செஞ்ச. பக்கத்து கீழே சொல்லப்பட்டு விட்டது. சும்மா உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். இரண்டாவது. மூணாவது யாருங்க? வரஜுலுன் வஸஅல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மால், அல்லாஹ் தஆலா அவருக்கு பொருள் செல்வத்தை நிறைய கொடுத்திருப்பான். எக்கச்சக்கமான பொருள் செல்வத்தை கொடுத்திருப்பான். அவரு ஃபௌதிய பிஹி, கொண்டு வரப்படும். ஃபஅரஃப நிஅமஹு ஃபஅரஃபஹு, அறிந்து கொள்வார். இந்த நியமத்தெல்லாம் கொடுத்தானே அல்லாஹ் தஆலா, என்ன செஞ்சப்பா? ஃபமா அமில்த ஃபியா கால வமா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். சொன்ன வார்த்தையை பாருங்க, சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், எந்த பாதையெல்லாம் செலவு செஞ்சா நீ பிரியப்படுவேன்னு இருக்கோ, ஒரு பாதையும் இல்லை. என்ன வார்த்தை சொன்னாரு பாருங்க. மதரசாவை கொடுத்தேன் அப்படி மட்டும் சொல்ல, ஒரு மஸ்ஜித் கட்டினேன் அப்படி மட்டும் சொல்ல. யாரெல்லாம் எந்த பாதையெல்லாம் செலவழிச்சா நீ பிரியப்படுவியோ. அப்ப என்னென்ன செஞ்சிருக்காரு? மதரசா கட்டி இருக்கிறாரு, பள்ளிவாசல் கட்டி இருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு, இஃப்தார் செய்ய வச்சிருக்கிறாரு, தான தர்மம் செஞ்சிருக்காரு, கொம்பல் காரியத்தை கொடுத்திருக்காரு, ஆபரேஷன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது, எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். வமா தரத்து மின் சபீலின் துஹிப்பு அன் யன்ஃபக ஃபீஹா, எதுவெல்லாம் ஒரு பிரியம் இருக்கோ அப்படிப்பட்ட எந்த ஒன்றையும் நான் விடவில்லை. இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக், அது நான் அதுக்கு செலவழிச்சே தவிர.
புறதான தர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு. எந்த உணவும் கொடுக்கல. ஒரு சிலர் இருப்பாங்கம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்காங்க, அவர் குமரி கொண்டு தான் கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் நீங்க மனசாட்சியோட தர மாட்டார். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் மதரசாவுக்கு தான் கொடுப்பாரு, வேற எதுக்கும் தர மாட்டார். இன்னொருத்தர் இருக்கிறார், ஆபரேஷன் செலவுக்கு கேட்டா கொடுப்பாரு, மற்ற எதுக்குமே தர மாட்டார். ஏன்னா அவர் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம இதுக்கு மட்டும் தான் செய்யணும். மக்கள் இன்னைக்கு தேவை இதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இந்த ஆள் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்தவர், அள்ளி அள்ளி கொடுத்தவர். அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே சொல்லுவான், ஃபகதப்த, பொய் சொல்லு, ஃபஅன்த லியுகாலஹு வஜவ்வா, கொடைவல்லல், தர்மப்பிரபு, தான வல்லல், வல்லல் பரம்பரை, தர்மகர்த்தா என்றெல்லாம் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய். வகது கீல, அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது. வகது உமிர ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். இந்த ஹதீஸ் ரவாஹுல் முஸ்லிம், முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ். இதமா ஏய் ஏய் என்ன எதை வச்சு பெருமடிக்கிறது? நம்ம கொடுத்த காசை வச்சு பெருமடிக்கிறதா? இல்ல நம்ம கற்றுக் கொடுத்த கற்றுக்கொண்ட இல்மை வைத்து பெருமடிப்பதா? இல்ல கற்றுக் கொடுக்கும் இல்மை வைத்து பெருமடிக்கிறதா? எதை கொண்டு சொல்லும் போக முடியும்? ஒன்னே ஒண்ணுதான், என்னமோ ரப்பே ஏதோ பயன் செஞ்சோம், ஏதோ நீ செய்ய வச்சு செஞ்சாலும் முடிஞ்சு போச்சு, போய் நின்ற உடனே ரப்பே நிக்க வேண்டியதுதான். ஏப்பா உலகத்திலயும் நான் பதில் செஞ்சேன், ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, துனியாவிலையும் உனக்கு ரஹமத் செஞ்சேன், எல்லாத்தையும் போட விட்டேன், எல்லாம் போந்தாங்க கேட்டுக்கிட்ட. வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, மறுமையிலையும் அதேதான். இங்கேயும் வந்து என்ன காரியவரா இருப்பார், அஜத் வராரு அப்படின்னு அங்கேயும் போட விட்டு அப்படியே அவசர வேண்டியதுதான். அந்த ஒரு ரஹமத் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்ல தொலைச்சு. அதனால அல்லாஹ் சொல்லுவாங்க, அதுகல்லாஹு ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் சாலிஹீன். அவங்க சாலிஹீன் ஆனாங்க, அவங்க ஆறுக்கு முன்னாடி ரஹமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நாம எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நுழையிறது? அல்லாஹ் வேற இன்னொரு ஆயத்துல எப்படி சொல்றான், வயக்தஸு பிரஹ்மதிஹி மன் யஷா, நான் என் ரஹமத்தை நாடியவனுக்கு தான் தருவேன்டா. அல்லாஹ் எங்க போகும்? நீயா வாங்க முடியாது. நான் நாடியவர்களுக்கு தான் என் ரஹமத்தை காசாக்குவேன். மாட்டிக்கிட்டோமா? தொழுது நாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட முடியாது. நம்முடைய அமல்களினால், பயான்களினால், நம்முடைய தான தர்மத்தினால், நம்முடைய தியாகத்தினால், இதை வைத்து நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைஞ்சிட்டோம்னு இல்லை. எல்லா பாதையிலும் கொடுத்துட்டாருங்க, கடைசியா போய் ரஹமத்தை கொடுத்துட்டாரு. ஜி காரியாவும் இருந்திருக்கிறாரு, ஆலிமாவும் இருந்திருக்கிறாரு, குர்ஆனையும் தெளிவா ஓதி கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு, பயம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, கடைசியா நேரத்துக்கு போயிட்டாரு. அப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. என்ன பாதை? வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அவனுடைய ரஹமத் இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ரப்பே அல்லாஹ், இந்த ரஹமத்துடைய 10 நம்ம 8 நாள் போயிடுச்சு, 8 நாள் கடந்துட்டோம். அல்லாஹ் ரஹமத் அதிகமா கேட்டு இருக்கணும். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் அமல் செய்வதா இருந்தாலும் ஒரு ரஹமத்து வேணும், மறுமையில் அதை அல்லாஹ்வோடு உன்னுடைய அதாவை விட்டு தப்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரஹமத்து வேணும்டா. क्या करूं? ரஹ்மதி மையஷான்னு சொல்லிட்டியே, இன்ன ரஹ்மதி வசியத்து குல்ல ஷை. எங்க போறது? எல்லாத்துலயும் ரஹமத் சூழ்ந்து. வஸக்துஹா லில்லதீன யத்தகூன், அது தக்வா உடையவர்களுக்கு என்று ஆக்கிவிட்டேன். அப்ப அல்லாட்ட நாம இந்த இரவுகள்ல வேஸ்ட் பண்ணி நாம அல்லாட்ட அழுது கேட்க வேண்டிய நம்ம கடமை இருக்கிறது. ரப்பே அல்லாஹ், எந்த ரஹமத்துல நீ நபிமார்கள் நுழைச்சுக்கிட்டியோ, வாதுகல்லாவும் ஃபீ ரஹ்மத்தினா வாதுகல்லாவும் ஃபீ ரஹ்மத்தினால், எதுல நீ நபிமார்கள் எடுத்துக்கிட்டியோ ரப்பே, அவங்க சாலிஹீன்களை ஆக்கிக்கிட்டியோ ரப்பே,
யாரெல்லாம் அந்த ரஹமத்துல எங்களையும் இந்த ரம்ஜானுடைய பறக்கத்துக்கு நுழைச்சதல்லா, இந்த இரவெல்லாம் இழுத்துறது பறக்கத்துல ரப்பே, இந்த கூலிய ரப்பே ஒன்றை நாங்க துனியாவை கேட்கிறல்ல, மாடு மாளிகைகளை கேட்கிற ரப்பே, அதானி மாதிரி 500 1000 மாதிரி கட்டிடங்களை நாங்க கேட்கல, ஏக்கருக்கான நிலப்பரப்புகள் எங்களுக்கு தேவையில்லை ரப்பே. ஒரு ரஹமத்து ஒன்று போதல்ல, அது ஒண்ணு எங்களுக்கு கொடுத்துரு, அது ஒண்ணு போதும். நமக்கு பெரியவர்கள் அந்த காலத்துல 2 ரக்காத்துக்கு ஒருக்கா ஓத விட்டாங்க. ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வ ஸலாமா. ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா, யா அல்லாஹ் ஒன்றது ஃபதுல கேக்குற அல்லாஹ், வ ரஹ்மா வ நிஅமா நிஅமத்தை கேக்குற அல்லாஹ், வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா மக்ஃபிரத்தையும் ரஹமத்தையும் கேக்குற அல்லாஹ், வ ஆஃபியத்தும் வ ஸலாமா மன்னிப்பையும் சலாமத்து ஆரோக்கியத்தையும் கேக்குற அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், இது அனைத்தையும் தரக்கூடிய இலாஹ் யாரும் இல்லை. இதுதான் அதனால அந்த காலத்துல அதை எழுதி வச்சுட்டாங்க. ஃபதுலும் மினல்லாஹ் எல்லாம் சேர்ந்து ஓதுங்கம்மா. ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வ ஸலாமா. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். என்ன ஆனந்தமா இருக்கு. என்ன ரப்பே, நீ சலாமத்து ஆஃபீத் எல்லாமே ஒரு ரஹ்மத்துல உள்ளதல்ல, அதை பிச்சையா கொடுக்குறல்ல. இது துனியா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? உங்களை அந்த நாட்டுக்கு அதிபராக்கிடலாம் அல்லாம ஒரு நிமிஷத்துல போதும். அதனால ஆக்க முடியாது, ஆக்கலாம், ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஆக்கிடுவோம், அதனால முடியும். ஆனா அல்லாஹ் அந்த அதிபராக இந்த உலகத்துல போயிருங்க, இந்த உலகத்துல காணாம போயிடும். நீ அல்லாவுடைய ரஹமத்தை வாங்கிக்கிட்டீங்க, அல்லாவுடைய ரஹமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க, நீங்க நபிமார்களே ஆயிருவீங்க. எங்க வந்துருவீங்க? நபிமார்களோடு வந்துருவீங்க. வாதுகல்லாஹு ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் ஸாலிஹீன். அந்த சாலிஹீன்கள் கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா நபிமார்களோடு வந்துருவீங்க, சுஹதாக்களோட வந்துருவீங்க, சித்திகளோட வந்துருவீங்க, ரசூலுல்லாஹோட சொர்க்கத்துக்கு போய். இதை விட பேர் அன்பு என்ன வேண்டும்? அதனால ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் ஒரு ரஹமத்தை விட்டு எங்க பாவங்கள் இது காரணமாக தோற்று விட்டாங்க, எங்களை போற நாளைக்கு வாஸ்கல் யாரும் விட்டா வந்த நீ அப்படின்னு தோற்று விட்டுறாரு. லா தக்னூது ரஹமத் இல்ல, நீதான் இருந்து சொன்ன ரஹமத்தை விட்டு நிராசை ஏறாதீங்க அப்படின்னு சொன்னேன். இருக்கு இதோ நாங்கள் பாவிகளால் அடியார்கள் இருக்கிறோம், எங்களை நீ மஃபிரத் செய்ய அல்லா, எங்களுக்கு ரஹமத்தை கொடு அல்லா இந்த அல்லாஹ்விடத்துல சதா நேரம் அல்லாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லோரையும் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அல்லாஹ் தஆலா சாலிஹீன்கள் இருந்தும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானா, சித்தீகீன்கள் இருந்தும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.